குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷனோ இல்ல மோஷன் சிக்னஸ் மாதிரி வந்தாலும் அவங்க ரொம்ப டயர்டாகி ரொம்ப இழைச்சு போயிடுவாங்க. விசிபிளாவே அவங்க வெயிட் லாஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அவங்கள ரெக்கவர் பண்றதுக்காகவே வெயிட் கெயின் ரெசிபியை என்னோட பீடியாட்ரிஷியன் நான் பர்சனலா கேட்ட ரெசிபி தான் இது. அட்லீஸ்ட் வீக்லி 2 முறையாவது நான் இட்லி கூட இந்த ஒரு சட்னி பண்ணி பாப்பாக்கு கொடுத்துருவேன். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நிலா பாப்பாவுமே இதை நல்லாவே சாப்பிட்டுருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்னு ரெண்டுத்துக்குமே நீங்க இதை கொடுக்கலாம். ஜஸ்ட் 2 நிமிஷத்துல இந்த சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து வறுத்து தோலெல்லாம் எடுத்து வேர்க்கடலை. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கலாம். ஒரு 4-5 மிளகும் கொஞ்சமா சீரகம் எடுத்துக்கோங்க. இது சுத்தமா காரமே தெரியாதுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே டைரக்டா மிக்சர் ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே நீங்க அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை கூடவே லைட்டா ரோஸ்ட் பண்ணி கூட நீங்க அரைச்சிக்கலாம். அப்படியே தாங்க கொடுத்துட்டு இருக்கேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பேபியும் நல்லா சாப்பிடுறாங்க. இது கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டி சட்னி மாதிரி அரைக்காம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை நீங்க தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு ஜார்லயுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தாளிப்புலாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. நீங்க டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி தாராளமா இருந்தாதான் இட்லி இல்ல தோசை கூட நல்லா ஊறி வரும். உங்களுக்கு வேணும்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். a pinch of salt is completely safe-ங்க. இத பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஆல்சோ டாக்டர் டாக் ஹைலைட்ஸ்லயுமே போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பேபிக்கும் நல்ல டேஸ்ட் தெரியும். இந்த சட்னியை நீங்க தோசை கூடவோ இல்ல இந்த மாதிரி இட்லி கூடவோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி கூட தான் ஆட் பண்ணி நிலா பாப்பா கூட்டி விட்டேன். உங்க பேபி எந்த கன்சிஸ்டன்சிக்கு சாப்பிடுறாங்களோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சோ நான் நிலா பாப்பாக்கு இந்த கன்சிஸ்டன்சி எடுத்துட்டேன். பேபி கொடுக்குற மாதிரி இன்னும் நிறைய சட்னி ரெசிபிஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய ஹெல்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.